Meenakshi Faculty of Arts and Science for Women, KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Westcom. Apply now. Summer holidays vandachu, நம்ம GT holidays vandachu. South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மேஷ ராசிக்கு தற்சமயம் 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. சனி பகவான் ராசியை நெருங்கும் போது மந்தமான ஒரு சூழ்நிலை, எதிர்மறையான எண்ணங்கள், தாமேலேயே தனக்கு சந்தேகம். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு ஆன்சர் ஒன்று உண்டு. பல வருஷமா கஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையில பார்த்த ரிஷபராசி என்பவர்களுக்கு, துரோகத்தை மட்டுமே பார்த்த ரிஷபராசி என்பவர்கள், மனசுல வலி, காயம், ரணம் இதை மட்டுமே பார்த்த ரிஷபராசி என்பவர்கள் திடீர்னு வெற்றி, நிம்மதி, பெருமூச்சு இதெல்லாம் பார்க்குறையோ. ரிஷபத்திற்கு இப்ப யாராவது உங்களை எதிர்க்கணும்னு நினைச்சாங்கனாலே போறோம், அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களே முற்றுப்புள்ளி வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு குணாதிசயத்தை நீங்க பார்க்க முடியும். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இவங்க கையில பணம் சும்மா விளையாடு. இந்த 11ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட நிர்கதியான நிலையில தான் இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை எதிரியா இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த கடவுள். இன்னைக்கு காலகட்டத்தில் கடகராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சின்னதா வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, சின்னதா காயப்படுறது, இல்ல அடிபடுறது, இல்ல ஸ்கூல்ஸ்ல காலேஜ்ல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள், தகராறுகள் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அப்ப நீங்க கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கீங்க. ஒண்ணுத்துக்குமே உதவாத ஒரு ஆளை எவன் எதிர்ப்பான்? உங்களை 4 பேர் எதிர்க்கிறானாலே என்ன அர்த்தம்? நீங்க முன்னேறுவீங்கன்னு. அப்ப அதை நீங்க கவனமா இருக்கணும். எதிரிகளை கையாளும் போது கண்டிப்பா வெற்றி இருக்குன்னாலும் தேவையில்லாத காசிப்பிங், தேவையில்லாத நபர்களை பத்தி புறம் பேசுறது இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும். நம்மளுடைய நடத்தையில் மாற்றங்கள் இருக்கும், நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறும், பண்புகள் மாறும். தீய பழக்க வழக்கம்னா கத்துக்கிறது, இந்த கேம்பிளிங்கு, சிகரெட் குடிக்கிறது, இந்த குடிக்கிறது, இந்த வேறு சில போதை பழக்கங்கள் இதெல்லாம் 7.5 சனி அஷ்டம சனி காலகட்டங்கள் தான். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். பல வருஷங்களா இருந்து இந்த திருமண தடைகள், இந்த காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இது எல்லாம் விலகி ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு குடும்பமா நல்லபடியா பேசி நல்லபடியா வாழ்ந்து மகிழக்கூடிய சந்தர்ப்பங்கள் நடக்கும். வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் கலாட்டா அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லோருடைய மனதிலும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த குரு பகவானுடைய மாற்றம். ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான், இந்த மாற்றத்தின் மூலியமாக என் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்குமா? இதுதான் கேள்வி. இதுல எந்தெந்த ராசிக்கு நல்லது நடக்கும், எந்தெந்த ராசிக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? கவனமா இருக்கணும். அதை பத்தி பேசுவோம். அந்த வரிசையில முதலாவதாக வரக்கூடியது மேஷ ராசி. காலபுருஷனுடைய முதல் வீடு. மேஷ ராசிக்கு தற்சமயம் 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. பெரும்பாலான மேஷராசி நேயர்கள் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சனி பகவான் ராசியை நெருங்கும் போது மந்தமான ஒரு சூழ்நிலை, எதிர்மறையான எண்ணங்கள், தாமேலேயே தனக்கு சந்தேகம். என்னால இதெல்லாம் சாதிக்க முடியுமா? என்னால இதெல்லாம் செய்ய முடியுமா? எந்த ஒரு மனிதராலையும் எதையும் சாதிக்க முடியும். அதுல என்ன விஷயம் அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு, மீன் கிட்ட போய் மரமேறுன்னு சொன்னா வாழ்க்கை முழுக்க மரமேறாது, அதுக்கு நீந்ததான் தெரியும். அப்படி ஒவ்வொரு மனிதருக்கு தனித்திறமை என்பது இருக்கு. அந்த திறமையில தான் நம்ம பந்தயம் கட்டணும். அப்படி மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனியுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல மனசு அலப்பாயும். தன்னால எது செய்ய முடியாதோ கரெக்டா அந்த விஷயத்துல மனசு ஈடுபடும், அதை செய்யலாமான்னு நினைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள். இப்ப குரு பகவான் மேஷராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயந்திருக்கிறார். எப்பவுமே குருவை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கெடுபலனை தான் செய்வார். எப்பவுமே நல்லதை செய்ய மாட்டார். ஆனா குருவுடைய பார்வை தான் டோட்டல்
100% நல்லது. இப்போ மேஷராசிக்கு 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு, இந்த வீட்டு மேல குருவுடைய பார்வை விழுது. இதனால என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது மேஷராசி என்பர்களுக்கு? முதல்ல காதலிச்சு கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு அந்த ஒரு தலை காதல், ஐயோ நமக்கு இந்த லவ் சக்சஸ் ஆகாது, நம்ம லைஃப் அவ்வளவுதான்ப்பா, எவ்வளவு எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் புரிஞ்சிக்காத ஒரு காதலன், புரிஞ்சிக்காத ஒரு காதலி, இது 2 பேர் 2 சைட் லவ்வா மாறக்கூடிய யோகத்தை இந்த குரு பயிற்சி, இந்த குரு மாற்றம் வந்து தரும். அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு ஆன்சர் ஒன்று உண்டு. கண்டிப்பா கல்யாணம் இருக்குங்க. என்னடா 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, இனிமே கல்யாணம் பண்ணா என்ன, பண்ணலேனா என்ன, அந்த கேள்விக்கான பதில குரு தருவார். குருவுடைய 9ஆம் வீடு பார்வை, அதாவது குருவுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய 9ஆம் வீடு மேல விழக்கூடிய இந்த நேரத்துல கைக்கு எற்ற எல்லா விஷயமும் வாய்க்கு எட்டணும்னு சொல்லுவாங்க. அதுதான் பாக்கியம்னு சொல்லுவாங்க. குரு பார்வை பாக்கியஸ்தானத்துக்கு மேல விழுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொஞ்சம் இவ்வளவு முயற்சி பண்ணா போதும், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வெற்றிகள், நினைத்தே சிந்தித்தே பார்க்க முடியாத உயரங்களை சுலபமாக எட்ட முடியும். அதுதான் குருவுடைய பார்வையுடைய பலம். குரு பார்வை உங்களுடைய 11ஆம் வீடு, அதாவது லாபஸ்தானத்தின் மீது விழுது. நீங்க சரலக்னம்ங்கிறதுனால உங்களுடைய 11ஆம் வீடு என்பது உங்களுடைய பாதகஸ்தானமா இருந்தாலும் கூட அந்த வீடு மேல விழக்கூடிய குரு பார்வையானது தாங்க வாழ்க்கையில வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட். எதிர்க்கணும்னு நினைக்கிறவன் கூட எதிர்க்க மாட்டான், அவனே வந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடும். ஆனா தோக்கிற நிலைமையில இருக்கிற நீங்க மனசு குழம்பி போய் உட்கார்ந்துருப்பீங்க, எப்படா அந்த அதிசயம் நடந்துச்சுன்னு. பொருளாதார விதத்துல பெரிய அளவிலான சேஞ்சஸை வந்து இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒட்டுமொத்த மேஷராசி என்பர்களுக்கும் திருமணமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இல்ல பிரிஞ்சு போன குடும்பமாக கூட இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்படின்னா இப்போ கண்டிப்பா இது டைவர்ஸ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஜோடி ஒன்னா சேர்றது. இந்த 9ஆம் வீட்டு பார்க்கக்கூடியதுனால என்னன்னா, அப்பா அம்மாவுடைய நெருக்கம், அப்பா அம்மா கூட மனசார ஆசைப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை, இதெல்லாம் கிடைக்கும். பிரிஞ்சு போன உறவுகள் கூட மறுபடி ஒன்னா வந்து ஒட்டக்கூடிய சூழ்நிலையை அது ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் ஒரு முக்கிய மாற்றங்கள், கவனமாக இருக்க வேண்டியது, சில மாற்றங்களை தரக்கூடிய சனியுடைய 7.5 சனி, தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், இப்படி பல மாற்றங்களை தரும்போது இந்த மாற்றங்களை தவிர்க்க முடியாது, ரொம்ப கவனமா கையாள வேண்டும். ஆக ஒட்டுமொத்த மேஷராசி என்பவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு வரப்பிரசாதம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம்னு இருக்கு, அது எல்லா இடத்துலையும் யூடியூப்ல இருக்கு, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஓம் விருஷபத் வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத், இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 21 முறை நீங்க சொல்ல சொல்ல ஸ்கந்த சஷ்டி கவசம் குரு பகவானை பிடிச்சிக்க, உங்க வாழ்க்கை எங்கிருந்து எங்க போய் உட்காரும்னு நீங்க பாருங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லாத அஸ்ட்ராலஜர் இருக்க முடியாது. ரிஷபராசியை பத்தி நானே பல இடங்கள்ல பெருமையா பேசியிருக்கேன். ஜென்மகுரு உங்களை விட்டு விலகி உங்களுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு போறார். இந்த 2ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய குருனால சுப செலவுகள் அதிகமாகும். பணம் வந்தா தானே செலவு பண்ண முடியும், அப்ப பணம் வரும்னு அது இன்டைரக்டா சொல்லுது. இந்த சுப செலவுகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. கத்தி மேல் நடக்கிற மாதிரி அது. இந்த தேவையில்லாததெல்லாம் வாங்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தேவையுள்ள விஷயத்த ஒரு சூழ்நிலையில விற்கிற மாதிரி ஆயிடும். அதனால தேவையில்லாத பொருட்களை வாங்குறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சுப செலவுகள். அதே சமயத்துல குருவுடைய பார்வை தான் பலம் அதிகம்னு சொல்றோம். உங்களுடைய 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, இந்த இடத்து மேல குரு பார்வை விழுது. இப்ப ஏற்கனவே சனி பயிற்சி மூலியமா ஜாக்பாட் அடிச்ச ராசி ரிஷப ராசி. அடுத்தது ராகு கேது பயிற்சி மூலியமாவும் ஜாக்பாட் அடிச்ச ராசி ரிஷப ராசி. அதுக்கு அடுத்தது குரு பயிற்சி வேற. ஆக ஒட்டுமொத்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லோரும் சொல்லக்கூடியது ஒண்ணுதான்,
தோல்வியை கையாளுறதுங்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனா வெற்றியை கையாள முடியுமா? வெற்றியை கையாளணும்னா அதுக்கு மிகப்பெரிய பக்குவம் வேணும். நம்ம ஜெயிச்சுட்டு எதை பேசினாலுமே தலகணத்துல தான் பேசுறான்னுவானுங்க. நம்ம எதை சொன்னாலுமே திமிரும்பாங்க. ஜெயிக்கலைன்னா உலகம் என்ன சொல்லும்? இவன் அப்பவே உருப்பட மாட்டான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவுல ரொம்ப கம்மியான ஒரு கேப்ல உங்களுடைய பயணத்தை நீங்க தொடரணும். அதாவது நீங்க திமிரா பேசுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் ரிஷபராசியுடைய நிலைமை. இப்போ பல வருஷமா கஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையில பார்த்த ரிஷபராசி அன்பர்களுக்கு, துரோகத்தை மட்டுமே பார்த்த ரிஷபராசி அன்பர்களுக்கு, மனசுல வலி, காயம், ரணம் இதை மட்டுமே பார்த்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திடீர்னு வெற்றி, நிம்மதி, பெருமூச்சு இதெல்லாம் பார்க்கிற யோகம். குரு தான் இருக்கிற ஸ்தானத்துக்கு கெடுதலை தான் செய்வார். ஆனா தான் பார்க்கிற பார்வை வீடுகளுக்கு 200% நன்மைகளை செய்வார். இப்ப ரிஷபத்துடைய 6ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவான் கடன், நோய், மறைமுக எதிரிகளை களைஞ்செடுப்பார். ரிஷபத்திற்கு இப்ப யாராவது உங்களை எதிர்க்கணும்னு நினைச்சாங்கன்னாலே போரும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களே முற்றுப்புள்ளி வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். பல வருஷமா இருந்தவங்க அந்த கடனுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். கடன் தீருமாங்கிறது அடுத்தது. கடன் தொல்லைகள் இருக்காது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நோய்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா ரிஷபத்துக்கு நிறைய மறைமுக நோய்கள் உண்டு. அதெல்லாம் வெளில கொண்டு வந்து அந்த நோய்க்கு தீர்வையும் கொடுப்பார் குரு பகவான். அப்போ உங்களை யாராவது எதிர்க்கணும்னு நினைக்கிறான்னா தன்னாலேயே அழிஞ்சிருவான். அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். இந்த கடனை பத்தியும் நம்ம சொன்னோம். கடன் தொல்லையில இருக்கக்கூடிய பல ஆண்டுகளா பணப்பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். நோய்கள்ல ரொம்ப முக்கியமானது, அதை பத்தி பேசும்போது மறைமுக நோய்களை வெளியில கொண்டு வருவார் குரு பகவான். கொண்டு வந்து அதற்கு தீர்வும் கொடுப்பார். அடுத்தபடியாக உங்களுடைய 8ஆம் வீடு, அதாவது ரொம்ப இப்ப இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேருக்கு என்ன, எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? அதுதான் கேள்வி லட்சக்கணக்கான மக்களுடைய மனசுல. நாம டெக்னிக்கலா நிறைய பேசினாலும் கடைசியா கொண்டு வர பாயிண்ட் என்னன்னா, சில விஷயங்களை புரிய வைக்கணும் உங்களுக்கு அப்படின்னா அதோடைய நம்பகத்தன்மையை எப்படின்னா அதுக்கு லாஜிக்கல் கனெக்ட் இருக்கணும். விஞ்ஞான ரீதியான, அறிவியல் ரீதியான காரணம் இருக்கணும். அந்த வகையில 8ஆம் வீடு என்பது திடீர் அதிர்ஷ்டம், ராஜயோகம், சிறைவாசம், ஜாக்பாட்டு, திடீர் கோடீஸ்வரன் ஆகக்கூடியது. இது எல்லாத்தையும் 8 அப்படிங்கிற நம்பர் தான் குறிக்குது அந்த வீடு. அந்த வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் என்ன நடக்கும் ரிஷபராசிக்குன்னா, முதல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் நம்ம பேசணும். இந்த ஃபாரின்ல வந்து படிப்பு, திருமணம், காதல், கல்வி, அங்கேயே வந்து குடிபெயர்வது உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய யாரும் நான் வந்து அப்ராடுக்கு போகணும் ஆசை இருக்குன்னா உங்களுக்கு அந்த வரம் கடவுள் கொடுத்துருவார், குரு பகவான் கொடுத்துருவார். அதே மாதிரி 10ஆம் வீடு, 8ஆம் வீடு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும், நிறைய அதிர்ஷ்டங்களையும் தரும். 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் ரொம்ப முக்கியமான வீடுங்க அது. ஜீவனஸ்தானம்னு சொல்றோம். ஜீவனம் பண்ணக்கூடியது எது? தொழில், சம்பளம், நமக்கு வரக்கூடிய வருமானம். அதை சொல்லக்கூடிய அந்த 10ஆம் வீடு கர்மஸ்தானம், அதை பார்க்கக்கூடிய குரு பகவான். நல்ல விஷயங்களை நீங்க செய்ய போறீங்க. நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இணைய போறாங்க. அதுனா என்ன அர்த்தம்? நல்ல மனிதர்கள் இணைய இணைய நல்ல விஷயங்களை பத்தி பேச பேச உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்கிற சிக்னல் இது. அப்போ ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மாதிரி கிட்டத்தட்ட 30 வருஷம் வரைக்கும் நல்லது நடந்ததில்லை. இந்த 30 வருஷத்துக்கு பிறகு நல்லது நடக்கக்கூடிய காலம் இது. இது ஒரு பொற்கால ஆண்டு. இது இந்த ஆண்டை நீங்க நினைச்சா மட்டும்தான் பொற்காலமாக மாற்ற முடியும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குருமார்கள் சந்நிதி, ஆஞ்சநேய சுவாமி, ராகவேந்திர சுவாமி, இப்படி குருமார்களுடைய சந்நிதியில் நீங்கள் வழிபடும் பொழுது
உங்களுடைய அத்துணை கெட்ட கர்மாவும் நீங்கி உங்களுடைய மொத்த குடும்பமும் நல்ல நிம்மதியுடன் ஆரோக்கியத்துடன் பெருமையான ஒரு புகழான வாழ்க்கையை வாழ அந்த இறைவன் வழி செய்வார். மிதுன ராசி அதாவது காலபுருஷனுடைய 3வது வீடு. இப்ப மிதுன ராசிக்கு ஜென்ம குரு வருறார், அதனால எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அதுல ஓரளவுக்கு உண்மையும் கூட இருக்கத்தான் செய்யுது. எப்பவுமே நாம பேசக்கூடியது எல்லாமே பொதுவான பலன்கள், கோச்சார ரீதியான பலன்கள்னு சொல்லுவோம். இந்த கோச்சாரம்னா என்ன சார்? ரொம்ப சிம்பிளா சொன்னா கோள்களின் சாரம். கோள்கள் அப்படின்னா பிளானட்டுங்க, கிரகம். சாரம் அப்படின்னா மூமெண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளானட்டரி மூமெண்ட், அதாவது கிரகத்துடைய நகர்வை தான் கோச்சாரம்னு நம்ம சொல்றோம். இந்த குரு உங்க ராசிக்கு வந்து ஜென்மத்தில் உட்காரும் போது என்ன பிரச்சனைகள் செய்வார் அதை முதல்ல பார்ப்போம் சார். மிதுனத்துடைய குணாதிசயத்துல முக்கியமான 4 விஷயங்கள் என்ன அப்படின்னா, நண்பேண்டா, நண்பனுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி. கண்ணா பின்னான்னு கணக்கு இல்லாம வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாத்துறதுக்காக தெரு தெருவா அலையிற ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு குணாதிசயத்தை நீங்க பார்க்க முடியும். எப்பேற்பட்ட மிதுன ராசி அன்பருக்கும் சரி, 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இவங்க கையில பணம் சும்மா விளையாடும். இந்த 11ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு நிர்கதியான நிலையில தான் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்குற நேரத்தில் இவங்களுடைய 2ஆம் இடம் தனஸ்தானம், பணத்தை சொல்ற இடம் இது 2. அந்த இடத்துக்கு யார் அதிபதினா சந்திரன். இப்ப நீங்க சந்திரனை பாருங்க, 13 நாள் வளர்றாரு, 13 நாள் தேறாரு. இதே மாதிரிதான் இவங்களுடைய பணமும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் 13 நாள் வளரும், 13 நாள் ஒண்ணுமே இல்லாம இருக்கும். இவ்வளவுதாங்க விஷயம். இப்ப இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மிதுனத்துக்கு தனக்காரகன், பணத்தை கொடுக்கக்கூடிய உலகத்துக்கு குரு, அவர் ஜென்மத்துல வந்து உட்கார்ந்தாருன்னா என்ன செய்வாரு? முதல்ல குழப்பத்தை விளைவிப்பார். ஏன்னா ராசி என்பது உடலாகும், லக்னம் என்பது உயிராகும். அப்ப பிறவி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்குன்னா இந்த குரு பயிற்சி உங்களை சட்டவே பண்ணாது. அதுவே உங்களோட பிறப்பு ஜாதகத்துல கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கு அப்படின்னா இந்த குரு பயிற்சியுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். இந்த குரு முதல்ல உங்களை செயலிழக்க வைப்பார், சிந்தனையை சற்று வேறு திசையில் திருப்புவார். இங்கதான் நீங்க கவனமா இருக்கணும். சிந்தனை யாருக்கு தெளிவா ஒரே சிந்தனை, ஒரு சொல், ஒரு வார்த்தை, அவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அப்படியே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி போயிட்டே இருக்கும். சிந்தனை யாருக்கு செதறல் இருக்கோ, ஒரு விஷயத்தை எடுக்கிறது, அந்த விஷயத்தை முழுமையா செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்துக்கு தாவிடும் மனசு. அதை சிந்திச்சு ஓ இப்படி செய்யலாங்கிறதுக்குள்ள 3வது இப்படி தாவும். இப்படி தாவக்கூடியதுக்கு விடிவு காலமே இல்லை. ஆக மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்க ஜென்மத்துக்கு குரு வந்தாலும் முன்னாடி சூப்பர் ஸ்டார் சொன்ன டயலாக் தான் நான் சொல்றேன். வக்கீல் சார், எல்லாமே அவங்க பக்கம் இருக்கலாம், ஆனா ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் உங்க பக்கம் ஆண்டவன் இருக்கான். உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை எதிரியா இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு பக்கம் இருக்கக்கூடியது ஒருத்தர் தான், அந்த கடவுள். ஏன்னா உங்க ஜென்மத்துல உட்கார்ந்த குரு உங்களுடைய 5, 7, 9 இந்த மிக முக்கிய கிரிட்டிக்கல் பிளேசஸ், இந்த வீட்டெல்லாம் பார்க்கறாரு. 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவினால புத்திர பாக்கியம், நிறைய விஷயங்கள், சாதனை பெறக்கூடிய விஷயங்களை செய்யறது, சகாப்தத்தை படைக்கக்கூடிய. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல்வாதிகள் திடீர்னு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை படைக்கக்கூடிய, சகாப்தம் படைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அச்சாண்டா ஜாக்பாட்டுங்கிற மாதிரி இவங்க எனக்கு மனைவியா வரதா, என்னாலேயே நம்ப முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் மனைவியா பெறக்கூடிய யோகம். இவரை நான் கணவரா அடைய முடியுமா அப்படின்னா அவரே கணவரா வரக்கூடிய யோகம். இந்த மாதிரி திருமணத்துல கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்க முடியாத அளவிற்கு சில மாற்றங்கள், திருமணம் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும்.
இந்த 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவினால் என்னென்ன மாற்றம் வரும்னா 3 விஷயத்துல சொல்லலாம். 1, சண்டை போட்டு பிரிஞ்ச குடும்பங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சொந்த மாமா, சித்தப்பா, பெரியப்பா உள்ள ஒரே அடி தடி ரத்தம் ஆகல, பேச்சுவார்த்தை இல்லை. இந்த குடும்பங்கள் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் நடக்கும். மகிழ்ச்சிகரமான தருணங்கள் அமையும். எல்லாத்துக்கும் மேல வேலை செய்யற இடத்துல நிம்மதியாவே வேலை செய்ய யாரையாவது விட்டுருக்கானா? இது வரைக்கும் வரலாறுல. அது சின்ன வேலையில ஆரம்பிச்சு பெரிய வேலை வரைக்கும் யாராவது ஒரு இடத்துல வேலை செய்யற, அது எந்த துறையாக இருக்கட்டும், உங்களை நிம்மதியா வேலை செய்ய விட்டுருக்கானா? எவனாவது ஒருத்தன் இருப்பான்ல வில்லன்னு, அவன் இல்லைன்னு வச்சுங்க, நீங்க இருக்கிறதே வேஸ்ட். அவன் இருந்தா தான் உங்களுக்கு மதிப்பு. அந்த வில்லனே உங்கள்கிட்ட வந்து சரணாகதி அடைகிறதுனா அந்த மாதிரியான அமைப்புகளை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஒட்டு மொத்தத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி என்பது உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள்ல கவனமாகவும், பணம் செலவு செய்வதில் கவனமாகவும், சிந்தனை தெளிவு பெற வேண்டிய, அது தியான பயிற்சியின் மூலியமா நிறைய வரும், அதை பண்றதும். இதை தவிர எடுத்தீங்கன்னா உங்க 5, 7, 9 வீட்டை பார்க்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அமோகமான ஒரு குரு பயிற்சி. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படின்னா அது மிதுன ராசி. அதை தாண்டி ஜெயிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் தான் ஓடுறான், எல்லாரும் ஜெயிக்கிறானா? தோத்து போயிடுறான். அதை ஜெயிக்கிறது மிதுன ராசி. இந்த வருஷம் அந்த அமைப்புகள் இருக்கு. அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஒண்ணுதான், நிதானம், பொறுமை, எளிமை. இந்த 3 விஷயத்தை கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு நிச்சயம். கடகம் குரு பயிற்சி பலன்கள் 2025. யார் யார் இந்த குரு பயிற்சி பலன்களை கேட்கறாங்களோ இல்லையோ, கடகராசி என்பவர்கள் கண்டிப்பா கேட்கணும். கடகத்துக்கு ஏன் அப்படின்னா, ஒருத்தனை கையை காலை கட்டி ரூம்ல போட்டு அடைச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் அடிச்சு உடச்சா எப்படி இருக்குமோ, அதுதான் கடகராசியுடைய நிலைமை இன்னைக்கு. இந்த அஷ்டம சனியினால 2 வருஷமா ஒரு சமுதாயத்தினாலையும் சரி, குடும்பத்தினாலையும் சரி, இல்ல பொருளாதாரத்தினாலையும் சரி, இல்ல உடல் ஆரோக்கியத்தின சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளாலும் சரி, அதிகமாக பாதிக்கப்பட்டது கடகம். இந்த பாதிக்கப்பட்ட எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு வேட்கை, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சார் நல்லதெல்லாம் வேணாம் சார், எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்தா போறோம் சார். இது யார் சொல்லுவாங்க? அதிகமா எவன் அடி வாங்குறானோ அவன் தான் சொல்லுவான். முன்னேற்றத்தை யார் பார்ப்பான்? இன்னைக்கு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, இதை விட அடுத்தது போகணும்னு பார்ப்பான். இப்போ கடகராசி என்ன எதிர்பார்க்கணும்னா, பிரச்சனையிலேருந்து வெளியே வரீங்களா? வர முடியுமா? கேரண்டீடா நீங்க பிரச்சனையிலேருந்து வெளில வந்துருங்க. ஆனா பிரச்சனையிலேருந்து வெளில வரத்துக்கு சில தடைகள், சில தாமதங்கள் இருக்கலாம். கண்டிப்பா ரிலீஃப் இருக்கும். ஏழரசனி, அதாவது ஏழரசனி எல்லாம் இருக்கக்கூடிய மேஷராசி மீனராசிக்கே இன்னும் அந்த சத்தம் அடங்கலைன்னா, அஷ்டம சனியுடைய தாக்குதல் வந்து 3 மடங்கு பவரோட தாக்கும் ஏழரசனியை விட. அந்த தாக்குதலிருந்து வெளியே வந்த கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய 6ஆம் அதிபதி 12ல் வந்து உட்கார்ந்து இருக்கிறது. இந்த 6க்குடையவர் 12ல் உட்கார்ந்தால் முதல்ல ஸ்தான பலனை பத்தி பேசுவோம், அப்புறம் பார்வை பலனை பத்தி பேசுவோம். குருவுடைய ஸ்தான பலன் காரணமாக 6க்குடைய குரு 12ல் உட்காரும் போது இதுதான் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் கடகராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, திருப்பியும் முதல்ல இருந்தா சின்னதா வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, சின்னதா காயப்படுறது, இல்லை அடிபடுறது, இல்லை ஸ்கூல்ஸில் காலேஜில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள், தகராறுகள்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்கீங்க. இது நடக்கலைன்னா தான் நீங்கள் வருத்தப்படணும். இது நடக்குதுன்னா சண்டையில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நட்பு வேற ஒரு டேர்ன் எடுத்து அந்த நட்பு மூலியமாகவே உங்களுக்கு வியாபாரமோ தொழிலோ அமைஞ்சு வாழ்க்கையே மாறிடும். இது நடக்கலைன்னா நீங்கள் வருத்தப்படலாம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏதோ ஒரு தசாபுக்திகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கலாம். இது நடக்குதுன்னா நீங்கள் ரைட் ட்ராக்ல இருக்கீங்க. இப்போ பார்வை பலனை பற்றி பேசுவோம். இந்த குரு பகவானுடைய பார்வை, அதாவது கடகராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம், 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பம், இந்த இடத்துலலாம் விழுது. 4, 6, 8ல். எப்பவுமே 4ஆம் வீடுலாம் என்ன? உயர்கல்வி, வாகனங்கள், வீடு, நிலம், அசையா சொத்துக்கள், புகழ்,
அடுத்த நிலை வாழ்க்கை, இதெல்லாம் குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல குரு பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம்? அசையா சொத்துக்களை ஒருத்தன் வாங்க முடியுதுன்னா அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கானா கெட்டு போயிருக்கானா? அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா குருவுடைய சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் மட்டும் இல்லை எந்த ராசியும் பண்ண முடியாது. அப்போ குரு உங்களுக்கு அதை கொடுக்குறாரு. வீடு வாங்குறது இதுதான் டைம். லேண்டு வாங்குறது ஏதோ கடனோ இஎம்ஐயோ லோனோ ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அடுத்தபடியாக 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் மறைமுக எதிரிகள். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்ன கவலைன்னா, எவன் எதிரின்னே தெரில. எவனையாவது எதிர்க்கணும்னா எதிரின்னு தெரிஞ்சால் தானே எதிர்க்க முடியும். எதிரியே கண்டுபிடிக்கல, எப்படி எதிர்க்கிறது? அப்போது ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல இல்லை வீட்டில் கூட எதிரிகள் இல்லாமல் இல்லை. நிறைய பேர் வீட்டில் தான் பெரிய எதிரியே இருப்பாங்க. அப்போ அது யார் எதிரியை கண்டுக்கிறது, எப்படி கண்டுக்கிறது? அந்த எதிரியை கண்டுக்கிட்டால் தான் உஷாராக இருக்க முடியும். அப்போது மறைஞ்சிருக்கக்கூடிய எதிரியை கண்ணுக்கு முன்னாடி உங்களை கூட்டிகிட்டு வந்து நிறுத்திடுவார் குரு பகவான். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க வந்தாலே நம்ம உஷாராயிடணும், இவங்கிட்ட நம்ம கரெக்டாக இருக்கணும், இல்லை நம்மளை காலி பண்ணிடுவான், இவன் நம்மளை எப்போ போட்டு தள்ளணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த விஷயத்தை சொல்கிறார் குரு பகவான் உங்களுக்கு காது கிட்ட வந்து சொல்கிறார். இப்போ இதை நீங்கள் கூர்ந்து கேட்டிங்கன்னா எதிரிகள்கிட்ட ஜெயிச்செல்லாம், அதாவது எதிரியை நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களை ஏன் எதிர்ப்பான் ஒருத்தன்? ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு ஆளை எவன் எதிர்ப்பான்? உங்களை 4 பேர் எதிர்க்கிறானாலே என்ன அர்த்தம்? நீங்கள் முன்னேறீங்கன்னு அர்த்தம். அப்போ அதை நீங்கள் கவனமாக இருக்கணும். எதிரிகளை கையாளும் போது கண்டிப்பாக வெற்றி இருக்குன்னாலும் இந்த தேவையில்லாத காசிப்பிங், தேவையில்லாத நபர்களை பற்றி புறம் பேசுறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும். 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பார்வையினால உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு 360 டிகிரி ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. இந்த 8ஆம் வீடு வந்து ஆச்சரியமான அதிசயங்களை கொண்ட ஒரு வீடு. இதுதான் வந்து மறைந்திருக்கக்கூடிய புதையல். ஒரு மனுஷனுடைய உடம்புல எதை மறைப்போம் நம்ம, அதை குறிக்கக்கூடியது தான் 8ஆம் வீடு. மிடில் போர்ஷன், உயிர் நாடி, அதை தான் மறைப்போம். அதை தான் 8ஆம் இடம் ரகசியமாக சொல்லுது, புதையல்னு சொல்லுது, மறைமுக இடம்னு சொல்லுது. இந்த இடத்த குரு பார்த்தானா என்ன விஷயம், என்ன பலன் அப்படின்னா, இப்போ கடகத்துக்கு வந்து ஜென்ரலாகவே சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு. இப்போ சந்திரன்னா ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட்டு, ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் கடகத்துக்கு. நான் சந்திரன் வந்து வேகமாக 2.5 நாளில் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி மாறிடுவார். இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது முதல்ல கடகராசி என்பவர்களுக்கு, சார் போதும் சார், இந்தியாவில் நான் பட்ட கஷ்டம், நான் கொஞ்சம் கூட என்னால் முன்னேற முடியல சார், முதல்ல விசாவை போட்டு போட்டி எடுத்துட்டு கிளம்பிடுங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்க, தன்னால் நடக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்குது 8ல். அப்போது படிப்புக்காகவோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவோ இல்லை வந்து வேலை பார்க்கறதுக்காகவோ எதுவுமே வேணாம், பிஸ்னஸ்க்காகவோ செட்டில் ஆக போகிறீங்க, கண்ணை மூடிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இத்தனை அளவிற்கு கடகராசிக்கு முதல்ல அஷ்டம சனி முடிஞ்சு குருவுடைய மாற்றமும் இவ்வளோ பெரிய பலன்களை கொடுக்குது. ஒட்டுமொத்த கடகராசி நண்பர்களும் தைரியத்துடன் செயல்படலாம், வெற்றி உங்களுக்கு. சிம்மம் குரு பயிற்சி பலன்கள் 2025. யார் 12 ராசியில் இந்த குரு பயிற்சிக்காக காத்திருக்காங்களோ இல்லையோ, சிம்ம ராசியான நீங்கள் கண்டிப்பாக காத்திருக்கணும். அஷ்டம சனி 7.5 சனி காலகட்டங்களில் எது நடக்குதோ இல்லையோ ஒன்று நடக்கும். நம்மளுடைய நடத்தையில் மாற்றங்கள் இருக்கும், நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறும், பண்புகள் மாறும். தீய பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிறது, இந்த கேம்பிளிங்கு, சிகரெட் பிடிக்கிறது, இந்த குடிக்கிறது, இந்த வேறு சில போதை பழக்கங்கள், இதெல்லாம் 7.5 சனி அஷ்டம சனி காலகட்டங்களில் தான் வரும். அப்போ 7.5 சனி அஷ்டம சனி காலகட்டங்களில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும், தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஆனால் அப்படிப்பட்ட ரொம்ப மோசமான காலகட்டங்களில் கூட கடவுள் உங்களுக்கு துணையாக தான் இருக்கார். இதுதான் உண்மை. 11ஆம் வீட்டில் குரு ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே அந்த குரு பகவான் உங்களுடைய உபஜயஸ்தானம் 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த வீடுகளை பார்க்குறார். குரு பகவான் மற்ற எந்த ராசிக்குமே ஒன்று ஸ்தானத்தின் மூலியமாக கெடுபலனோ, பார்வையின் மூலியமாக நல்ல பலனோ, பார்வையின் மூலியமாக கெடுபலனோ, ஸ்தானத்தின் மூலியமாக நல்ல பலனோ தருவார். இந்த வாட்டி
18 வருஷத்துக்கு அப்புறமா சிம்ம ராசிக்கு மட்டும் குரு பகவான் ஸ்தானத்தின் மூலியமாகவும் பார்வையின் மூலியமாகவும் நல்ல விஷயத்தை செய்கிறார். உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் இப்போ வரைக்கும் மனசு சஞ்சலப்பட்டு இருந்த இந்த நேரத்தில் தைரியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால பல விஷயங்கள்ல முடிவெடுக்க முடியாத தன்மை இருக்கக்கூடிய விஷயங்கள்ல முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் வரும். மனசுல குழப்பங்கள் அகலும். தன்னை அறியாத ஒரு தைரியம், வில் பவர்னு சொல்லுவாங்க, குருட்டு தைரியம் சிம்மத்துக்கு சாதாரணமாகவே இருக்கும். இந்த நேரத்தில் ஏதோ கடவுளே கீழே வந்து ஆறுதல் சொல்றாப்புல யாராவது ஒரு மனிதர்கள் உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால எண்ணற்ற யோகங்கள். புத்திரகாரகனான குரு பகவான் புத்திர ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது புத்திர பாக்கியம் என்பது கட்டாயம் உண்டு. பல யோகங்கள் உண்டு. இந்த 11ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனாலேயே தனகாரகன் லாபஸ்தானத்தில் இருக்கும் போது பணம் கொட்டுன்னு கொட்டும் சிம்மராசிக்கு. அதே மாதிரி உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் பல வருஷங்களாக இருந்து வந்த திருமண தடைகள், இந்த காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாம் விலகி ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு குடும்பமாக நல்லபடியாக பேசி நல்லபடியாக வாழ்ந்து மகிழக்கூடிய சந்தர்ப்பங்கள் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். ஆக ஒட்டு மொத்தத்தில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் கிளாஸில் இருக்கு. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலகட்டங்கள். குரு பார்வையினால மட்டுமில்லை, அஷ்டம சனி இருந்தாலும் ஒரு சில பாதிப்புகள் இந்த கேது ராகு பயிற்சியினால கூட வருது. ஆனால் குரு பயிற்சியினால தான் சிம்ம ராசி உயிரோடவே இருப்பான். இந்த குரு பயிற்சி அப்படிப்பட்ட ஒரு நல்ல பயிற்சி சிம்மராசி என்பவர்களுக்கு. ஆக ஒட்டு மொத்தத்தில் சிம்மராசி என்பவர்கள் செய்ய வேண்டியது இதுதான். நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்கும் போது வாங்கும் போது இல்லை, கூடிய மட்டும் கொடுக்காமல் வாங்காமல் இருப்பது நல்லது. கடனாவோ கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ இல்லாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி சிம்மராசிக்கு நான் நினைக்கிறது தான் கரெக்டு, என் வீட்டில் நண்பர்கள் சொல்றது பொண்டாடி சொல்றதெல்லாம் தப்பு, இந்த எண்ணத்தை நீங்கள் முதல்ல கைவிடணும். ஏதோ ஒரு நிலையில் உங்களுக்கு உங்களுடைய மனைவியோ கணவனோ சொல்வது உண்மைன்னு லேட்டாக தெரிய வரும். அப்போ ரொம்ப லேட் ஆகிடும். இப்போவே அவங்க சொல்கிறத நீங்கள் மனசில் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி நேரங்களில் தெய்வ வழிபாடு என்பது மிக மிக அவசியம். சிவ ஆலய வழிபாடு ரொம்ப அவசியம் சிம்மராசி நேயர்களுக்கு. சிம்மராசி நேயர்கள் மறக்காமல் போக வேண்டிய கோவில் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஜலகண்டேஸ்வரர் கோவில். இந்த கோவில் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு சிம்மராசி அதிபர்கள் போய் வரும் பொழுது பெரிய அளவிலான மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும். Meenakshi Faculty of Arts and Science for Women, KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Westcom. Apply now. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts.